வணக்கம் நேயர்களே, மக்கள் தீர்ப்பு 2019 நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தினசரி நாம் பல்வேறு அரசியல் கட்சிகள் மக்களவை தேர்தலை ஒட்டி வழங்கியிருக்கின்ற வாக்குறுதிகளை பார்த்து வருகிறோம். அதன் வகையில் இன்று பிஜேபி அண்மையில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பிஜேபியினுடைய மகளிர் அணியின் மாநில பொதுச் செயலாளர், செய்தி தொடர்பாளர் மீனாட்சி அவர்களும் பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்கிறோம். அவர்களோடு நாம் பேசுவதற்கு முன்னால் பிஜேபி தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சில செய்திகளை பற்றிய காணொளியை பார்ப்போம். வரும் மக்களவை தேர்தலையொட்டி பிஜேபியின் தேர்தல் அறிக்கை நேற்று புதுடில்லியில் வெளியிடப்பட்டது. சங்கல்ப பத்ர என்றழைக்கப்பட்ட இந்த அறிக்கையில் 75 அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தன. நாட்டில் விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாக்கப்படும், 60 வயதான சிறு குறு விவசாயிகளுக்கு மாதாந்திர பென்ஷன் வழங்கப்படும், சிறு விவசாயிகளுக்கான நிதி உதவி திட்டம் அனைத்து விவசாயிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும், 5 ஆண்டுகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் விவசாயிகளுக்கு வழங்க கிரெடிட் கார்டு வழங்கப்படும், அனைவருக்கும் கல்வி திட்டம் உறுதிப்படுத்தப்படும், நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு தனி வாரியம் உருவாக்கப்படும், ஜிஎஸ்டி நடைமுறைகள் எளிதாக்கப்படும், 2022ஆம் ஆண்டுக்குள் அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு கட்டித் தரப்படும், நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும், கிராமங்களின் வளர்ச்சிக்காக 25 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும், நாடு முழுவதும் புதிதாக 75 மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும், அடுத்த 5 ஆண்டுகளில் 60,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படும், தூய்மை இந்தியா திட்டம் 100% அளவிற்கு முழுமைப்படுத்தப்படும், பொது சிவில் சட்டம் இயற்றப்படும், மத நம்பிக்கைகளை பாதுகாக்க சட்டம் கொண்டுவரப்படும், குடியுரிமை திருத்த மசோதா நிறைவேற்றப்படும் உள்ளிட்ட பல முக்கிய அறிவிப்புகள் பிஜேபியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய விவரங்களை நாம் பார்த்தோம். உங்களை பொறுத்தவரை பிஜேபி கட்சியினுடைய தரப்பிலிருந்து எதெல்லாம் முத்தாய்ப்பான திட்டங்கள்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாய கட்டமைப்பில் ஒரு மனிதனை கண்ணியத்தோடு நடத்துறதுக்காகவும் நல்ல ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்காகவும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு திறமை இருக்குது, அவங்களுக்கு ஊக்கம் அளித்து நம்மளுடைய சமுதாயத்தில் வேலை வாய்ப்பின்மை அப்படின்றது ஒரு பரவலாக இருக்கக்கூடிய மிக முக்கிய விஷயம். அது அரசியல்வாதிகள் சில அரசியல் கட்சிகள் அரசியலாக்குறாங்க, அது வேற விஷயம். உண்மையாகவே வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப ஈடாக வேலை வாய்ப்பு கொடுக்கறதும், அதுவும் இல்லாமல் ஒரு ஆரோக்கியத்தின் அடிப்படையில் பெண்களுக்கான முக்கியத்துவம், அது கல்வியாக இருக்கட்டும் பெண்களுக்கான வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இதை கொடுத்துருக்கிறதுல கடந்த 5 ஆண்டுகளில் அவங்க நிறைவேற்றிருக்கக்கூடிய சில திட்டங்கள் ஆகட்டும், இன்டரிம் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்காக எடுத்து முன்னெடுப்பு எடுத்திருக்கக்கூடிய நிறைய திட்டங்கள் ஆகட்டும், அடுத்து வந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டை ஆஸ் பிரைம் மினிஸ்டர் டோல்டு இந்த மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணும்பொழுது இப்போ 2047 நம்மளுடைய சுதந்திரம் அடைந்த 100வது ஆண்டு நிறைவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வளர்ந்த நாடாக இருக்கிறோன்னு சொல்கிற அந்த ஒற்றை வார்த்தையே ஒரு மிகப்பெரிய, அதுவே எல்லாத்தையுமே உள்ளடக்கி இருக்கு. நம்மளுடைய வேலை வாய்ப்புக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய முக்கியத்துவம், நம்மளுடைய பாதுகாப்புக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய முக்கியத்துவம், பெண்கள் குறிப்பாக பெண்கள் அது 33% இடஒதுக்கீடாக இருக்கட்டும், அதையும் அரசியல் கட்சிகள் வெறும் ஒரு தேர்தல் களத்தில் பேசக்கூடிய வார்த்தையாகவும் அதை வச்சு எமோஷ்னலாக பீப்புளை ஓட்டை கிராப் பண்ணுறதுக்காகவும் தான் பேசுகிறாங்க. பிஜேபி இஸ் நாட் ஸோ. உண்மையாகவே அதில் என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும், என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரணும், உண்மையாகவே பெண்களுக்கு இடஒதுக்கீடு ஒரு ஆக்சுவலாக களத்தில் தேவையான அளவுக்கு அதை ரெடி பண்ணுறதுக்கான ஒரு கால அவகாசம் தான் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை உறுதிப்பாடாக வரக்கூடிய காலங்களில் செய்வோன்னு சொல்லியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக ஒரு லைன் நம்ம இது வரைக்கும் எந்த மேனிஃபெஸ்டோலையுமே பார்த்துருக்க முடியாது. இந்த இராணுவ தளவாடங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுலையும் சரி, நாட்டினுடைய பாதுகாப்பு கொடுக்கறதுலையும் சரி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்கு தேவையான உபகரணங்களை கொள்முதல் பண்றதுல கூட எந்த மாதிரி கம்பெனிக்கு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா, எந்த கம்பெனியில 50%க்கு மேல விமென்ஸுக்கு ஜாப் கொடுத்துருக்குறாங்களோ அந்த கம்பெனிஸ்க்கு கொடுப்போம்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மையா
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து எதை வேணான்னு நினைக்கிறாங்க, அதை வந்து பொய்யான ஒரு வாக்குறுதி கொடுத்து நம்ம வந்து ஓட்டு வாங்குறதுக்காக மட்டும் மேனிஃபெஸ்டோ வந்து காங்கிரஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. வெரஸ் பிஜேபி இஸ் நாட் லைக் தட். கொள்கையில எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸே கிடையாது. தே ஹவ் நாட் காம்ப்ரமைஸ்ட் தேர் ஐடியாலஜி அட் எனி கிரவுண்ட்ஸ். எதை வந்து இந்த நாட்டுக்கு உண்மையான வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகுதோ அந்த பாயிண்ட் எல்லாம் கவர் பண்ணியிருக்கிறாங்க. எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு ஒற்றை வார்த்தை கிடையாது, அது ஒரு முழுவதுமாக வெறும் வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணுறது வந்து ஒரு கல்வி கிடையாது. ஒரு குடிமகனையே நல்ல குடிமகனையே உருவாக்குவது, நாட்டை வந்து உலக அளவில் வந்து உயர்த்தி பிடிக்கிறதுக்கு தேவையான நல்ல தன்மையோடு வந்து ஒரு மாணவனை உருவாக்குறதுக்கான ஒரு எஜுகேஷன் ஃபார் ஆல் கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமா பல பல புள்ளிகளை வந்து தொட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து வேலை வாய்ப்பு, கல்வி, பெண்கள் உரிமை அப்படின்னு பல புள்ளிகளை தொட்டிருக்கிறாங்க. நீங்க வந்து இந்த தேர்தல் அறிக்கையை எப்படி பாக்குறீங்க? ஒரு அட் தி அவுட் செட்னு சொல்ற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நான் இந்த தேர்தல் அறிக்கையை வந்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா கடந்த பல தேர்தல் அறிக்கைகளை வந்து நான் பல ஆண்டுகளாக வாசித்து கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதை வாசிக்க ஆரம்பித்தேன். இன்னும் சொல்லப்போனால் 2014 தேர்தல் அறிக்கையும் அவருடைய பேச்சுகளுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஊட்டின ஒரு காலகட்டத்திலேருந்து இன்றைக்கும் வந்து, அதுவும் தேர்தலுக்கு இன்னும் முதல் கட்ட தேர்தலுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி வரும்பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளோடு தான் இந்த தேர்தல் அறிக்கை இருந்தது. ஆனால் என்னுடைய அதிருப்தி அத்தனையுமே வந்து சம்பாதித்து கொண்ட ஒரு தேர்தல் அறிக்கை என்று தான் இதை நான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு பளிச்சென்று சொல்லக்கூடிய, ஒரு சட்டென்று ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய தேர்தல் அறிக்கை என்பது அடிப்படையில் மக்களுடைய ஒரு கற்பனையையும் அவர்களுடைய அபிலாஷைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கவரக்கூடிய அம்சங்களை நிறைந்ததாக இருப்பது தான் வந்து ஒரு தொலைநோக்கத்தோடு இருப்பது தான் வந்து ஒரு முக்கியமான அம்சம். அந்த விதமான ஒரு கற்பனை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் என்ன விரும்புறாங்கன்றது முக்கியம் இல்லை, மக்களுக்கு என்ன தேவைன்னு நம்ம முடிவு பண்றோம், அதுதான் முக்கியம். நல்லதான், கரெக்டு தான். மக்களுக்கு என்ன தேவை என்பது முடிவு செய்யணும், மக்களுக்கு என்ன அவர்கள் விருப்பப்படுகிறார்கள் என்பது தெரியணும். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்கு சார். அதுதான் வந்து ஒரு நாட்டினுடைய, இந்தியா மாதிரியான மிகப்பெரிய நாட்டினுடைய ஒரு தொலைநோக்கு பார்வை என்ன. இப்போ நீங்க அடுத்த 5 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் நடக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் மாற்றங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சர்வதேச அளவில் இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, ஆட்டோமேஷன், இந்த மாதிரியான புதிய புதிய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் வரப்போகுது. அதே மாதிரி நீங்க டிரைவர்லெஸ் கார்ஸ்னு சொல்லக்கூடிய தானியங்கி கார்கள் வரப்போகின்றன. இப்போ நீங்க இந்த சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள் எல்லாத்திலும் இதற்கான தயாரிப்புகள் தொடங்கி விட்டார்கள். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க ஏராளமான வேலை இழப்புகள் இருக்க போகின்றன. எல்லாமே ஆட்டோமேஷனுக்கு நோக்கி நகரப்போகிறது. இப்படிப்பட்ட ஒரு எதிர்காலம் நாம் வந்து இந்த டெக்னாலஜிக்கல் கஸ்புங்கிற மாதிரி ஒரு சோஷியல் கஸ்பில் நம்ம இருக்கோம், அந்த திருப்பு முனையில் நம்ம இருக்கோம். அந்த திருப்பு முனை எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்றால், நாம வந்து இதற்கான ஒரு முகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த முகம் கொடுப்பதற்கு என்ன, நாம தொலைநோக்கு திட்டத்தோடு இந்த மாதிரியான வேலை இழப்பு வந்தால் நாங்கள் இதெல்லாம் செய்யணும், இந்த மாதிரியான ஒரு தொழிற்சாலைகள் வந்தால் நம்ம இதெல்லாம் தயாராக இருக்கிறோம். இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் நம்ம அப்சல்யூட் ஆகிட போகுது. அப்போ இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் நம்முடைய தொலைநோக்கத்தோடு இருக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கணும். இப்ப இவர்கள் 2024 பற்றி பேசுகிறார்கள் அப்படின்னா பார்க்கும்போது 2024 என்பது ரொம்ப தூரத்தில் இல்லை. ஆனால் நீங்கள் அதற்குள்ள இருக்கக்கூடிய அம்சங்கள், அதை பற்றி புரிதல் என்னவாக இருக்கிறது, பொருளாதாரத்தில் புரிதல் என்னவாக இருக்குது, தொழில்நுட்பத்தில் என்ன புரிதல் இருக்கிறது, என்ன விதமான மாற்றங்களை எதிர்பார்க்கிறீர்கள், இதையெல்லாம் உள்ளடக்கியதாக உங்களுடைய ஒரு அறிக்கை இருக்கும் பொழுதுதான் அது ஆம் இதற்கான ஒரு தயாரிப்போடு முன் தயாரிப்போடு இருக்கிறோம் என்பதை சொல்லியிருக்க வேண்டும். இப்போ 2014 தேர்தல் அறிக்கையில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம், இந்த நீங்க மின்சார பற்றாக்குறை பற்றி நீங்க அன்னைக்கு நாம பேசி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு பல மாநிலங்களில் நம்ம ஒரு ஆண்டுக்கு முன்னாடிக்கெல்லாம் நம்ம சந்திச்ச மின்சார பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருக்க மாட்டோம். அப்ப இயல்பாகவே நம்முடைய பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு நீண்டகால ஒரு பார்வையோடு கொடுக்க வேண்டிய அம்சங்கள் வந்து இதுல ஒரு பெரிய அளவில் குறைபாடோடு இருக்குது. அதுவும் பாஜக மாதிரியான ஒரு நிறைய அறிவாளிகள் நிறைந்த ஒரு கட்சிக்குள்ள அவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு இல்லாமல் ஒரு திட்டத்தை வழங்கியிருக்கிறார்களே என்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு வருத்தம் தான் எனக்கு அந்த அறிக்கையை படித்து முடித்த போது ஏற்பட்டது. ஏனென்றால் இதில் சொல்லப்பட்டிருப்பது என்பது தேவைதான், அது வேறு. ஆனால் சொல்லப்பட வேண்டியது ஏராளமாக வெளியே இருக்கிறது. அது யதார்த்தத்தோடு ஏராளமாக காத்திருக்கிறது. அந்த யதார்த்தத்தை நாம் இன்னும் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளவில்லையோ என்ற அச்சம் மட்டும்தான் எனக்கு அதிகமாக இருக்கிறது. இப்போ நீங்க வேலை இழப்பை பத்தி பேசுனீங்க. இப்போ வந்து உள்நாட்டிலேயே உற்பத்தின்ற வகையில் பல திட்டங்களை முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் வேலை இழப்புக்கு வந்து ஈடுகட்டுறதா இருக்காதா? இல்ல சார், இருக்காது. இப்ப நீங்க அதுதான் நான் திருப்பி சொல்றேன். இப்ப இங்க இது கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்குமான ஒரு விஷயத்தை சொல்லுவோம். வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம வந்து சென்ற தேர்தலின் போது நம்ம பேசப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து நீங்க இந்த தரம் நிறைவேற்றலைன்னு கடுமையான விமர்சனம் ஒண்ணு இப்ப இந்த தரம் தேர்தல் அறிக்கைகள் போது எல்லாருமே அதை பத்தி பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன்,
அடிப்படையே தவறு. எப்படின்னா நாம இனிமே கொண்டு அரசாங்க வேலைகளை உருவாக்கி தருவது என்பதோ அதன் மூலமாக ஏராளமான பேருக்கு நாங்கள் வாழ்வாதாரத்தை உருவாக்கி தருவோம் என்பதோ எல்லாம் இயல்பாக சாத்தியமே இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு சர்வதேச அளவில் இன்னைக்கு என்னன்னா இந்த மாதிரி ஃபார்மல் எக்கானமி ஃபார்மல் ஜாப்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது. இப்போ இருக்கக்குள்ள கிக் எக்கானமின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி இப்போ நீங்கள் பீஸா விற்கக்கூடியவங்க இந்த மாதிரி எல்லாமே கிக் எக்கானமின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சுய திறன் அடிப்படையிலும் உங்களுடைய அடிப்படை தனிப்பட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய ஒரு ஆர்வத்தின் அடிப்படையிலுமான வேலைகள் தான் இனிமே உண்டே தவிர இனிமேற் கொண்டு இந்த மாதிரி நிரந்தர வேலைங்கிற மாதிரி கான்செப்டை இனிமே கொண்டு நடக்க போறது கிடையாது. இதுதான் யதார்த்தம். அப்போ உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் என்ன, உங்களுக்கான ஒரு அடிப்படையான திறன் மேம்பாட்டு பயிற்சி, நீங்கள் எந்தெந்த துறைகள் எல்லாம் நீங்க வளரப்போ அப்போ அதற்கான ஒரு ஈகோ சிஸ்டத்தை உருவாக்க வேண்டியிருக்கும். அதற்கான ஒரு ஒரு வளர்ச்சி பணிகளுக்கான எல்லா விஷயங்களும் செய்யும் பொழுதுதான் அந்த வேலை வாய்ப்புகள் என்பது ஏராளமாக உருவாகும். அதில் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆனா என்ன நடக்குதுன்னா இவர்கள் எல்லாமே மீண்டும் மீண்டும் ஒரு ஃபார்மல் எக்கானமிக்குள்ள ஃபார்மல் ஜாப்ஸ் கிரியேட் பண்றேன்னு பேசுறது இயல்பா சாத்தியமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய ஏராளமான அரசு பணிகளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மத்திய அரசு பணிகள் அவ்வளோ இருக்கு, மாநில அரசுகள்ல அவ்வளோ பணிகள் இருக்கு. ஏன்னா அந்த பணிகள் எல்லாம் இவங்களால் அதெல்லாம் அந்த இடங்கள் எல்லாம் பூர்த்தி செய்யவே முடியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு நிதி ஆதாரங்கள் எந்த மாநில அரசுகிடமும் இல்லை, மத்திய அரசும் இல்லை. அப்போ அந்த தொலைநோக்கு பார்வையோடு நாம் வேற ஒரு விஷயத்தை, ஏன்னா உலகம் வேறு ஒரு திசையில் நகர்ந்து கொண்டிருக்கும் போது அரசாங்கங்கள் அந்த திசையை கவனிக்காமல் முற்றிலும் நாங்கள் இன்னும் வேலை வாய்ப்புகளுக்கான ஒரு இந்த மாதிரி கட்டமைப்பை உருவாக்கி தருவோம் என்றால் அது சாத்தியமே இல்லை. கடந்த 5 ஆண்டுகளை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பு அந்த மாதிரியான அரசு முன்னின்று வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. பொதுவாகவே இந்திய சமுதாயம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன மாதிரியான கட்டமைப்பு இருக்குது அப்படின்னா சிறு குறு தொழில்கள், சுய என்டர்பிரனர்ஷிப், இதுக்கான சாத்தியக்கூறு தான் நம்மளுடைய சமுதாயத்தினுடைய கட்டமைப்பில் இருக்குது. As he told, அவருடைய ஒரு நியூ டெர்மினாலஜி, இட்ஸ் எ கிக் எக்கானமி. இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், அது ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் சிறு குறு தொழில் எம்எஸ்எம்இ செக்டார்ஸை நம்ம அவங்கள ஊக்கப்படுத்துறது, அவங்களுக்கு லோன்ஸ் கொடுக்கறது, இந்த எல்லா ஃபீல்ட்லேயுமே லாஸ்ட் 5 இயர்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான கட்டமைப்புகளையும் உருவாக்கியிருக்கிறாங்க, அதுக்கான ஃபண்ட்ஸையும் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அது வேலைகளாக உருவெடுத்திருக்கிறதா? அஃப்கோர்ஸ் இதெல்லாம் உண்மை. இப்போ நீங்கள் ஒரு விதை விதைச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ஒரு தோஹா இருக்கு, விருட்ச தருவர் நாஃபல் பங்கே நதினா சைஞ்சோர் நீர் பரமார்த்துக்கே காரணே சாதுந்தாரா சரீர்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க கடலையே கொண்டு ஒரு விருட்சத்தின் அடியில கொட்டினாலும் அதுக்கு உரிய காலம் வரும்பொழுது தான் அந்த விருட்சம் விருட்சமா வளரும். நம்ம அதுக்கான விதைகள் விதைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் 55 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் டெர்மினாலஜி இட் இஸ் நாட் நியூ இன் மோடிஸ் கவர்மெண்ட் விச் ஹாஸ் பீன் என்கேப்சுலேட்டட் பை காங்கிரஸ் இட் செல்ஃப். அதுக்கான ஃபண்ட்ஸ் இருந்தது. பட் வாட் ஹேப்பன், என்ன பண்ணினாங்க, யாருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்தாங்க, நேம் லிஸ்ட் இருந்தது, ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, இன்ஜினியரிங் காலேஜஸே பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. பட் உண்மையாக யாரும் அதை பற்றிலாம் யாருமே பேசலை. ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு 891 ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் நாடு முழுக்க திறந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் வேணும்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணிக்கு கொள்கையே இருக்கு, அது தீர்மானங்கள்லாம் இருக்கு. அதுக்கான காஞ்சி வடக்கு மாவட்டத்தில் நாங்களே ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் போட்டு 200 பெண்களை இது வரைக்கும் நாங்கள் தேர்ச்சி பெற்று அவங்களுக்கு வேலை வாய்ப்பையும் வாங்கி கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் நிதர்சனமா நடந்துட்டு இருக்கு. இப்போ அது இன்னும் 2-3 விஷயம் சொல்லணும். அவர் சொன்னார் எலக்ட்ரிசிட்டி மேனேஜ்மெண்ட்ல குஜராத் அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரோல் மாடல். இப்போ நதிநீர் இணைப்புன்னு நம்ம பேசுறோம். நதிநீர் இணைப்பு இட்ஸ் நாட் ஒன்லி ரிவர் வாட்டர் லிங்கேஜஸ் அண்ட் விவசாயிகளை மட்டும் அது பயனளிக்க போறது இல்லை, ஈவன் கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸையும் அது கம்மி பண்ண போது நம்மளுடைய வெரி பியூர் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் உருவாக்கக்கூடிய ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்டுக்கும் அது பெருமளவில் சப்போர்ட் பண்ண போது கிட்டத்தட்ட 5 ட்ரில்லியன் ருபீஸ் ப்ராஜெக்ட். அது இதுலயே பல கோடி பேருக்கு பல கோடி பேர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயுமே எல்லாமே இது நம்ம குறை சொல்லணும்ன்ற ஆங்கிள் பார்த்து பாஜக குறை சொல்லாதவங்க யாருமே இல்ல. இல்ல நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா பேசுவோம். இப்ப அந்த நதிநீர் இணைப்பு இது பல ட்ரில்லியன் அளவுக்கு முதலீடு செய்து பல கோடி பேருக்கு வேலைன்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? காரிய சாத்தியம் இருக்கிறதா? காரிய சாத்தியம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நதிநீர் இணைப்பு தேசிய அளவில் சாத்தியம் இல்லை. ஆனால் என்ன சாத்தியம்னா மாநிலங்களுக்குள்ள சாத்தியம். அதுக்கு நேரடி உதாரணம் ஆந்திரத்தில் இருக்கக்கூடிய 3 நதிகளையும் அங்கே இருக்கக்கூடிய மாநிலம் அழகாக இணைத்திருக்கிறது. இப்போ நீங்க அந்தந்த ஏன்னா இதுல டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸை ஏராளமான வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன், முதல் ஸ்டெப்பாக ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய நதிகளையாக இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய ஜியாகிராபிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது. இதெல்லாம்
இதையெல்லாம் வந்து நீங்க கவனத்தில் கொண்டு அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நதிகளை ஏனும் நீங்கள் ஒருங்கிணைத்து அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்த மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள் ஒப்புக்கொள்கின்றனவோ அந்த மாநிலங்களோடு நீங்கள் அந்த நதிகள் அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இன்றைக்கு எந்த மாநிலமாக இருந்தாலும் அதற்கு அதிக நீர் இருக்கக்கூடிய மாநிலம் பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு தண்ணீர் தருவதற்கு முன் வருவதில்லையே. உண்மை, அதுதான் நான் சொல்லுவேன். அதனால தான் நீங்க தேசிய அளவில் இதுல சாத்தியம் இல்லை, ஆனா மாநிலங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடத்துல சாத்தியம் இருக்கிறது. இப்ப நீங்க ஆந்திரம் தனக்குள்ள செய்து கொள்ள முடிகிறது, வேற ஒரு மாநிலமாக இருந்தா இப்ப மகாராஷ்டிரமாக இருந்தால் அது தனக்குள்ள செய்து கொள்ள முடியும். அது அடுத்த ஒரு மாநிலத்துக்கு அந்த நீரை வழங்க வேண்டும் என வரும்போது கூட நீங்க கடைமடை பகுதிகளுக்கு போய் சேருவதற்கான எல்லா உரிமைகளும் இருக்கும் போது கூட பல மாநிலங்கள் தயங்குகின்றன. அப்ப இதுல வேற விதமான ஒரு அரசியல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது வந்து முற்றிலும் நீங்க வந்து நீதிமன்றங்கள்ல தான் பல சமயங்களில் போய் கிட்டத்தட்ட 2-3 மாநிலங்கள்ல பாயக்கூடிய எல்லா நதியிலுமே நதிநீர் பிரச்சனைகள் இருக்க தான் செய்கின்றன. நிச்சயமா இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ்ங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நம்ம அதை பத்தி அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நாம செய்யக்கூடியது, இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க காரிய சாத்தியம்னு ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க. அந்த காரிய சாத்தியம் என்ன? இயல்பாக அந்தந்த மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய சேர்ந்து கொண்டு அதற்கு பின்னால் எந்தெந்த மாநிலங்கள்லாம் ஒப்புக்கொள்கின்றன. இப்ப நீங்க மகாநதி ஓடி வருகிறது, மகாநதி பாயக்கூடிய மாநிலங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்க முடியுமானா இன்றைய தேதியில் ஒருங்கிணைக்க முடியாது. ஆனால் அந்த ஒருமித்த கருத்தை உருவாக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு முன்னாடி அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய நதிகளையாவது ஒருங்கிணைத்து நாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து கொண்டு போய் அவ்வளவு தூரம் கடல்ல போய் கொட்டாம இருப்பதற்கான வழிமுறைகளை தேட முடியும். 1. 2, இங்கே பெய்யக்கூடிய மழையையும் அதை தேக்கி வைப்பதற்கான வசதிகளையும் நீங்கள் பெருவாரியாக பெருக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. இந்த திட்டங்கள் தான் நமக்கு மிக முக்கியமாக இருக்குது. நம்ம நதி வந்து கண்டிப்பா கடல்ல போய் கொட்டி தான் ஆகணும், அதுதான் அதனுடைய இயற்கை. அதை தடுத்து நிறுத்துறதுங்கிறது ஓரளவுக்கு தான் முடியும். ஆனா மழை பெய்வதை நிச்சயமாக, ஏன்னா எல்லா பகுதிகளிலும் வந்து நதி ஓடுவதில்லை. அப்போ நீங்க மழையை நம்பி இருக்கக்கூடிய பகுதிகள் தான். இது ஒரு முக்கியமான புள்ளி மீனாட்சி அவர்களே. இவர் வந்து இப்ப ஒவ்வொரு பகுதியிலும் பெய்யக்கூடிய மழை அந்த பகுதிகளில் இருந்தக்கூடிய நீர்நிலைகள், ஏரி, குளங்கள், கால்வாய்கள் எல்லாமே இன்றைக்கு செயலற்று போயிருக்கும் போது நதியை இணைப்பதுன்றது எப்படி ஒரு முக்கியமான திட்டமா வச்சுக்க முடியும்? இல்ல, நீங்க நதி நீர் இணைப்பு அப்படின்றது வந்து எடுத்த உடனே என்னமோ அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரிவரை இந்த ஸ்டேட்ல இருக்க ரிவரோட இணைக்கிறது, கெனால்ஸ் கட்டுறது, அங்க ரிசர்வாயர்ஸ் கட்டுறது, டேம் கட்டுறது, இட்ஸ் நாட் சோ. அண்ணா சொன்ன மாதிரி the very first step வந்து it should start from every house. அதுதான் வந்து ஜே மேடம் வந்து அப்பவே ரொம்ப செவ்வனே செஞ்சிருக்கிறாங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஃப்ரம் ஈச் ஹவுஸ். ஸோ ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த பழக்கங்கள் தொடரணும், கிரீன் கவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஏரிகள் வந்து தூர்வாரப்படணும், குளங்கள் எல்லாம். வேற இதெல்லாம் ஆக்கிரமிச்சது எந்த கவர்மெண்ட்? அதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம தமிழ்நாட்டை மட்டுமே எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தருக்கு நாட்டு மக்கள் மேலேயும் நாடு மேலேயும் அக்கறை இல்லையோ, ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி, ஒரு தனி குடும்பத்தினுடைய வளர்ச்சி, இதை மட்டும் பார்த்தாங்களோ இவங்கெல்லாம் தான் அந்த ஏரி குளங்கள் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சது, நீர்வழி தடங்கள் எல்லாம் ஆக்கிரமிச்சது. முதல்ல இவங்க கையில இருந்து பவர்ஸ் இவங்க கைக்கு போகக்கூடாது சார். இவங்க கையில இருந்து வந்தாதான் மக்களுக்கு வந்து உண்மையாவே இதெல்லாம் வந்து சாத்தியப்படும். ஸோ இட் ஷுட் ஸ்டார்ட் வித் எவ்ரி ஹவுஸ். ஒவ்வொரு வீட்லையும் மழை நீர் சேகரிக்கப்படணும், மரங்கள் நடப்படணும், கிரீன் கவர், கிரீன் பெல்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இதை தான் சத்குரு ஜக்கி வாசுதேவ் ராலி ஃபார் ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் அந்த இயக்கம் இருக்கு, அதுல 100கணக்கான வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு மரத்தினோட பேரை கூட அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. நதிநீர் இணைப்புக்காக உருவாக்கின ஒரு அமைப்பு வந்து இந்த மரம் என்ன, அந்த மரத்தினுடைய பேர் என்ன, அந்த மரத்தினுடைய தன்மை என்ன, எந்த மண்ணுல அது வளரும் சம்பந்தப்பட்டதா வளர்ந்திருக்கு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் a single step. தொடர்ந்து நம்ம பேச வேண்டிய பல செய்திகள் இருக்கிறது. இப்ப வந்து விவசாயம் வந்து இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான சிக்கலை வந்து எதிர்நோக்கி இருக்கிறது. இன்றைக்கு பிஜேபி முன்னிறுத்தக்கூடிய இந்த வாக்குறுதியில விவசாயத்திற்கான திட்டங்களா என்னத்தை சொல்லியிருக்கீங்க? முதல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப். அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 6000 பணம் 3 தவணையில அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே போய் டைரக்ட் பெனிஃபிட்டா அவங்களுக்கு சேரக்கூடிய தன்மை வந்து நம்ம இன்டரிம் பட்ஜெட்லேயே அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸும் எடுத்து அதுக்கான பயனாளிகளாகவுமே மாறிடுறாங்க. இது இட்ஸ் an instant relief to begin with. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல்ல ஒரு நேஷனல் லெவலில் வந்து அவங்களோட உற்பத்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வ் ஃபண்ட், அது ஐ திங்க் இட் இஸ் சம் 100 lakhs crores நினைக்கிறேன். 100 lakhs crores வந்து முதல்ல அதுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய திட்டங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விவசாயியும் அதை அந்த திட்டத்தின் அடிப்படையில் தன்னோட வளர்ச்சி கொண்டு வர்றதுக்காகவும் அவங்களுக்கு வந்து 5 குறுகிய காலத்துக்கு வந்து ஒரு வட்டி இல்லா கடன்,
ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு அதையும் கொடுத்து அவங்கள வந்து ஊக்குவிக்கிறாங்க. இது மாதிரி அவங்களுக்கு பெரும் அளவுல வந்து இரிகேஷனுக்காகவும் அவங்களுடைய வாட்டர் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்காகவும் ரெயின் வாட்டரை வந்து லிங்க் பண்றாங்க. ஸோ இந்த ப்ரோக்ரஸ் இதெல்லாம் பண்ணினாலே as we told not now, இதுக்கு முன்னாடி சொன்ன மேனிஃபெஸ்டோல பை 2022 ஒவ்வொரு விவசாயினுடைய வருமானமும் இரட்டிப்பு ஆகும்ன்றத வந்து இது வந்து இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில சொல்லல, முன்னாடி சொன்ன மாதிரி இன்டரிம் பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து உணவு பதப்படுத்தல், அதாவது சில ஆக்சிலரி ஒர்க்ஸ் ஃபார் த ஃபார்மர்ஸ், நாட் ஒன்லி ஃபீல்ட் ஒர்க் மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம ஆர்கானிக் ஃபார்மிங், இன்னைக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்க்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கான வழிவகைகள் எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க. ஸோ நிச்சயமா இது வந்து ஒரு ஆரம்பத்திலே ரொம்ப அருமையா ஒரு கேள்வி ஒன்று கேட்டார், கேட்சியா எதுவும் இல்லையே, ஒரு வந்து கேட்சியா வந்து நாங்க இதை தடை பண்ணிடுவோம் அதை தடை பண்ணிடுவோம்னு மக்களுடைய எமோஷன்ஸை வச்சுக்கிட்டு மட்டுமே காங்கிரஸ் விளையாடுது. ஒரு விவசாயிகளுக்கான பென்ஷன் சொல்றது இது வந்து கேட்சியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா இதுதான் உண்மையான வளர்ச்சியா இருக்கும். கேட்சி ஸ்லோகன்ஸ் எங்களுக்கு கொடுக்க தெரியாது, வளர்ச்சிக்கான ஸ்லோகன்ஸ் எல்லாமே பாஜக கொடுக்கும். இப்ப இது இன்றைக்கு இருக்கக்கூடிய விவசாயம் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களை இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எந்த அளவு அட்ரஸ் பண்ணுது? இந்த கட்சி மட்டும் இல்ல, இந்த கட்சி மட்டும் தேர்தல் அறிக்கைக்கு மட்டும் இல்ல, நான் எல்லா கட்சிக்குமே பொதுவாக ஒன்று சொல்லுவேன், விவசாயிகளுக்கு செய்யப்படாமல் போன அவர்களுக்கு உரிய பலன்கள் கிடைக்காமல் போனதற்கு கட்டக்கூடிய அபராதம் தான் இந்த 6000 ரூபாயோ இல்லை நீங்க ஒவ்வொரு மாநில அரசும் கொடுக்கக்கூடிய பணமோ எல்லாம் வந்து அவர்கள் உண்மையிலே வளர்ச்சி பெற்றிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு தொகையை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தேவையா என்றால் தேவை, அது வேற விஷயம். நான் வந்து அதை வந்து அவர்களுக்கு உரிய விலை கிடைக்குமானால் அவர்கள் வந்து மற்றவர்களுக்கு பணம் தருவார்கள், வரி கட்டக்கூடியவர்களா அவர்கள் மாறி இருப்பாங்க. உண்மையில் அது நடைபெறவில்லை என்பதுதான் நம்முடைய பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். அதனால இன்னைக்கு அந்த பணத்தை கொடுப்பதை நான் வந்து குறையா சொல்லல, கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. இப்ப இன்னொரு பிரச்சனை தான் இதுல மிக முக்கியமான பிரச்சனை. நீங்க வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ஒரு 69% இன்னைக்கு விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். இப்ப இதுல சிக்கல் என்னன்னா, ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உற்பத்தி என்பது அதற்கான உரிய விலை என்பது நமக்கு கிடைப்பதே இல்லை. இதுதான் மிகப்பெரிய சிக்கல். மினிமம் பிரைசஸ் எல்லாம் வந்து நமக்கு கிடைப்பதில்லை. சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் நீங்க கரும்புக்கு ஆதார விலை என்ன, நெல்லுக்கு ஆதார விலை என்ன, ஆனா உண்மையிலே பார்த்தா கொள்முதல் நிலையங்கள் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்பதுதான் யதார்த்தம். பால் பார்த்தீங்கன்னா நீங்க மகாராஷ்டிரா மாதிரியான இடங்கள்லாம் பால் தெருவில் குட்டி போராட்டம் நடத்தினதெல்லாம் நம்ம கண்ணெதிரில் பார்த்தோம். வருமானத்தை இரட்டி பார்க்கிற திட்டம் இந்த இடத்துல தான் நான் சொல்றேன், அது வந்து முற்றிலும் சாத்தியமற்ற ஒரு கோஷம். அது அந்த கோஷத்தை நாம் வந்து நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டது என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு விவசாயிகள் மேல் இருக்கக்கூடிய நல்லெண்ணம் என்ற அடிப்படையில் எனக்கு வந்து அதுல அரசாங்கத்தின் மீது அல்லது இந்த கட்சிகள் மீது எனக்கு எந்த விதமான விமர்சனமும் அதில் இல்லை. ஆனால் யதார்த்தம் என்பது வேறு. என்னென்றால் நீங்க 69% வந்து ஒரு இருக்கக்கூடிய நிலத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் உற்பத்தியும் அந்த அளவுக்கு உற்பத்தி இல்லை, அந்த அளவுக்கு உற்பத்தி இருந்தாலும் அதற்கு உரிய விலை கிடைக்கவில்லை. அப்போ ஆனால் அந்த இடத்தை நம்பிக்கொண்டு அந்த நிலத்தை நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய வயிறுகள் ஏராளம். அப்போ நீங்க என்ன ஒரு சூழ்நிலை என்னன்னா, நீங்க இது ஏற்றுக்கொள்கிறீரோ இல்லையோ, நீங்கள் இதை விட குறைவான விலையிலிருந்து நீங்க மணிலாலேருந்தோ பிலிப்பைன்ஸ்லேருந்தோ நீங்க இங்க இந்தியாவில் அரிசியை நீங்க இறக்குமதி பண்ணிட முடியும். அப்போ இதை 3ல் ஒரு பங்குல நீங்க வந்து விவசாயத்தில் இருக்கக்கூடிய இறக்குமதி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, அப்ப இங்க நம்ம விவசாயம் என்பது இன்னும் பெரிய அளவில் ஒரு காம்படிட்டிவாக மாறவில்லை. இது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இது இன்னொரு பகுதி. அப்ப என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களில் ஒரு பாதி பேருக்காவது நீங்கள் இந்த விவசாயத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து மாற்று தொழில்கள், மாற்று திறன்கள், மாற்று வாய்ப்புகளை உருவாக்கி தந்து அவர்களை வேறு விதமான ஒரு வாழ்க்கை முறைக்கு மாற்றினால்தான் இங்க இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய 50% இங்க இருக்கக்கூடிய விவசாயத்தை பன்மடங்கு பெருக்கி அதில் வரக்கூடிய வருவாயை கொண்டு அந்த குடும்பங்கள் சுபிட்சமாக வாழ முடியும். ஆனால் நாம என்ன நினைக்கிறோம், இருக்கக்கூடிய நிலம் ஒன்று, ஆனால் அதுக்கு எதிர்பார்த்திருக்கக்கூடிய வயிறுகள் ஏராளம். இப்ப இந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த நிலங்களை அணுக வேண்டும். அப்படி அணுகினால் தான் இங்க இருக்க தீர்வு வர முடியும். இப்ப நீங்கள் மேலும் 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 அவர்களுக்கு நீங்க பயிர் கடன் கொடுப்பதோ அல்லது வந்து ஒரு கிரெடிட் கார்டு கொடுப்பதோ இதெல்லாம் வந்து ரொம்ப டெம்பரரியான ரிலீஃபே தவிர நீண்ட கால அளவில் அவர்களுக்கான வாழ்வாதாரம் இது அல்ல. இப்ப நீங்க அறிவிச்சிருக்க திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, கிராமப்புற கட்டமைப்புக்காக 100 லட்சம் கோடி, நகர்ப்புற கட்டமைப்பாக 100 லட்சம் கோடி, இப்படி 100, 100, 50, 25 எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தொகைக்கான ஆதாரங்கள் எங்க இருக்கு? எங்க இருந்து இந்த நிதி எல்லாம் வரும்னு சொல்றீங்க? See, our GDP it's keep on growing. Okay, it's not இப்போ என்ன GDP இருக்கு, it was not there in 1980s and all. அது வந்து நல்ல grow ஆயிருக்கு. இன்னும் 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட GDP னுடைய growth அதை தானே வந்து ப. சிதம்பரம் சொல்லியிருக்காரு அவருடைய ப்ராஜெக்டுக்காக. அவர் சொன்னது சரின்னு சொல்ல, பட் ஜிடிபி வந்து அப்படிதான் இந்தியாவோட ஜிடிபி க்ரோ ஆகும். அவருடைய ப்ராஜெக்ட் வந்து தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். தட் இஸ் a big டாபிக். அதுக்கான ஒரு இஷ்யூ இருக்கும்போது நம்ம நிச்சயமா ஷோ இருக்கும்போது நிச்சயமா பேசுவோம்.
இப்போ அண்ணா வந்து சொன்னாங்க கடன் கொடுத்தது தேவையா தேவையற்றதா. ஒரு விவசாயிக்கு வந்து இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில இது தேவையா தேவையில்லையான்றதை நம்ம பேசக்கூடிய தருணம் இது கிடையாது. பட் இட் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தேன் லோன் வெய்விங். ஓகேவா? ஒரு லோன் வெய்வ் பண்றது வந்து முழுக்க முழுக்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு. எப்பெல்லாம் அவங்கள எப்படி ஆசிரியர்களை வந்து திமுக வந்து ஓட் பேங்கா மாத்துச்சோ அது மாதிரி பெரும்பாலவில் வந்து விவசாயிகளை வந்து ஓட் பேங்கா நாடாளுமன்ற தேர்தலுக்காக எல்லாருமே வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி இந்த கடன், இந்த மாதிரியான வட்டியில்லா கடன் அப்படின்னு சொல்றதும் இவங்களுக்கான ஒரு ஊக்கத்தொகை, உதவித்தொகை கொடுக்கறது இட் இஸ் பெட்டர் தேன் த லோன் வேவிங் ஆஃப். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி உரிய விலை. ரொம்ப அருமையான கான்செப்ட். நம்ம எல்லாரும் இந்த பிஸா சாப்பிட்றதையும் கேஎஃப்சிக்கு போறதையும் மாலுக்கு போறதையும் நிறுத்தணும். நம்மளுடைய வருமானத்தை எல்லாம் கொண்டு போய் இதுக்கு தான் கொடுக்கிறோம். யாரு அதுல பயன்படுத்தக்கூடிய எப்பங்க உரிய விலை எப்ப கிடைக்கும்னா உங்களுக்கு வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது தான். நம்மளோட டிமாண்ட் சாப்பிட்டாலும் அதுக்கான கோதுமை இங்க விளைய அது இல்லங்க. அததான் இவங்க சொல்ற மாதிரி அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஎஃப்சி சிக்கன் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட்டாலியனுடைய ஒரு மருத்துவ கழிவா தான் இங்க நம்மளுக்கு வந்து ஹார்பர்க்குள்ள வருது. அதை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப வந்து ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய சுயலாபத்துக்காக உள்ள கொண்டு வந்த ஒரு கழிவுகளை தான் வந்து மக்கள் இங்க வந்து கேஎஃப்சில எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இட்டாலியன் ஃபுட் வந்து நம்ம ஃபுட் கிடையாது. பீஸா எல்லாம் நம்ம என்னைக்கு வந்து ஒரு நம்மளுடைய ஒரு மக்களை வந்து ஊக்குவிக்கிறோமோ அப்படிப்பட்ட சமுதாயம் தான் வந்து இந்த மாதிரி உற்பத்தி விலை, உரிய விலை இதெல்லாம் வந்து ஈட்டு கொடுக்கும். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஐ எம் கோயிங் பேக், நம்மளுடைய நதிநீர் இணைப்பு வந்து இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. நீங்க அது பாருங்க. அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நதிநீர் இணைப்பு வந்து எல்லா வறுமைக்கும் வந்து வேலை வாய்ப்புக்கும் எல்லாத்துக்குமே இட்ஸ் a big solution. பட் நம்மளுக்கு அதுக்கு வந்து நம்ம இன்னும் ஒரு விஷயத்தை பேச வேண்டியிருக்கு, நேரம் இல்லை. இப்போ எல்லா வீடுகளுக்கும் எல்லாருக்குமான வீடு 2022 வீடுகளுக்கு எல்லாருக்கும் எரிவாயு, வீடுகளுக்கு எல்லா வீடுகளுக்கும் மின்சாரம், கழிவறை, பாதுகாக்கப்பட்ட குழாய் வழியில் சென்று சேர்கின்ற குடிநீர். கச்சா வீடுகள், அதாவது குடிசை வீடுகள் எல்லாம் பக்கா வீடுகளாக 2022க்குள்ள கட்டி தரப்போறோம் அப்படின்னு நான் திருப்பி இதையே தான் சொல்றேன். கனவு, நல்ல கனவு. உண்மையிலே வந்து அது வந்து ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கனவு. உண்மையிலே நம்ம வந்து அதை வரவேற்கணும். சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் நீங்க கேட்டுக்கணும். இன்னைக்கு வந்து 45.9% இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் வந்து மிக தெளிவாக இந்த மாதிரியான குடிசை வீடுகளில் தான் வாழ்கிறார்கள். இப்போ இவங்களை பாதி மக்கள் வந்து குடிசை வீடுகளில் தான் வாழ்றாங்க. இப்போ இவங்களை நீங்க வந்து கைதூக்கி விடணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க. நம்ம பல ஊர்கள் நம்ம ஊர்லேயே கொண்டு வந்து குடிசை மாற்று வாரியம்ன்ற திட்டங்கள்லாம் ஏற்கனவே செயல்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் நாம என்ன நடந்தது நீங்க கண்ணெதிரில் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் என்பது கண்ணகி நகர்கள் மாதிரி உருவாகின. கண்ணகி நகர்களுடைய நிலைமை என்னன்னு இன்னைக்கு நமக்கு அங்கே போய் பத்திரிகையாளர்களாக தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு, எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை அவர்களுக்கு அமைந்திருக்கிறது. அப்போ இயல்பாகவே இன்றைக்கு கட்டிடங்கள் அல்ல பிரச்சனை. புதுசாக அவர்கள் வந்து நீங்க பக்கா வீடு கட்டி கொடுக்குறோமோ அப்படி அல்ல. என்ன அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை நீங்கள் மேம்படுத்தி கொடுக்கிறீர்களா என்பதுதான் முக்கியமே தவிர அவர்கள் வீடு எங்க கட்டுப்படுகிறதுங்கிறது வேற. ஏன்னா இன்னைக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, அவர்களுடைய வாழ்வாதாரத்தின் அடிப்படையான வருமானம் என்பதை இன்னும் உயர்த்துவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்த அவர்களுக்கு வந்து இயல்பாகவே நீங்க சோஷியல் ஸ்டேட்டால எப்படி மாறுவாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு மாசம் ஒரு தினக்கூலியிலிருந்து அவருக்கு ஒரு மாச சம்பளம் வருதுன்னா அவருடைய ஸ்டேட்டஸ் அடிப்படையா மாறும். அந்த மாச சம்பளத்திலேருந்து அடுத்த கட்டமா ஏதோ சிறு தொழில்கள் பண்றாரு, ஏதோ ஒன்று செய்யறாரு அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டம் மாறும். இப்படித்தான் நம்ம சமூக மாற்றம் என்பது அப்படித்தான் நடந்திருக்கிறது. அப்போ அதற்கான வாய்ப்புகளை அவர்களுக்கு அதிகப்படுத்தி தருவதன் மூலமாக கல்வி ரீதியான வாய்ப்புகள், தொழில் ரீதியான வாய்ப்புகள், முன்னேற்றத்திற்கான கடன்கள், இப்படிப்பட்ட வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தருவதுதான் அவர்களை வந்து கைதூக்கி விடுவதற்கான வேலையை தவிர வீடு கட்டி கொடுப்பது மட்டுமே வந்து நீங்க சாத்தியம் ஒண்ணு, அது சாத்தியம் இல்லை என்பது ஒண்ணு. ஆனால் வீடு கட்டி கொடுப்பது என்பதை நான் ஏற்கிறேன். ஆனால் என்னன்னா, நீங்க இந்த 2022ங்கிற டார்கெட் இருக்கு பாருங்க, ரொம்ப குறுகிய டார்கெட். அதுக்குள்ள நீங்க வந்து நீங்க இவ்வளவு இத்தனை லட்சம் பேருக்கோ இத்தனை கோடி பேருக்கு நீங்க வீடுகளை எப்படி நீங்க உருவாக்கி தரப்போகிறீர்கள் என்பதற்கான நிதி ஆதாரம் இங்கே வரப்போகிறது. அது காரிய சாத்தியமா என்ற கேள்வி எனக்கு எப்பொழுதுமே இருக்குது. இப்ப பெண்களுக்கான ஒதுக்கீடை பத்தி நீங்க முதல்ல பேசுனீங்க. 33% இப்போ வந்து பிஜேபியும் வந்து உறுதி கொடுத்திருக்கிறது. எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட இந்த விஷயத்துல கொடுத்திருக்கின்றன. ஆனா வந்து நடைமுறையில் நடக்கிற மாதிரி காணுமே. பல 10 ஆண்டுகள் கடந்து விட்டோம். இப்போ இது வந்து நம்ம ஒரு அரசியல் சாயம் இல்லாம பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அது. பிகாஸ் வேறெவர் இட் மைட் பி. ஸோ விமென்ஸ் அப்படின்னும் போது ஒரு பெண்ணுக்கான குரலை பெண்கள் கொடுக்கும் பொழுதுதான் அது வந்து சாத்தியப்படுமே. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து இதுல வந்து அதுல வந்து நாங்க முனைப்பா இருக்கோன்றதுக்கு எடுத்துக்காட்டாவே
இப்போ அமைச்சரவையில் வந்து பார்த்தீங்கன்னா மிக உயரிய பதவியான பாதுகாப்புத்துறையை ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கிய அது மகிழ்ச்சி. ஆனா வேட்பாளர்கள்ல வந்து 33% பெண்களுக்கு தரப்படவில்லையே. அதாவது இதுல கொடுக்காததுனால அந்த தன்மை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அது கொடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த சட்டம் வந்து அது மாற்றப்பட்டு வரும், அவசியம் வரும். அதை வந்து பிஜேபியை தவிர வேற யாருமே பெண்களுக்கு அப்படிப்பட்ட நன்மையை வந்து செய்யவே முடியாது. அது நிச்சயம் பாஜக அந்த விஷயத்தை வந்து அது அதுக்கான வடிவத்தில் அமைஞ்சிட்டு இருக்கு. அது அவசியமா அது வந்து பெண்களுக்கான ஒரே நேரத்தில் வந்து எல்லா லோக்கல் பாடிஸ்ல இருந்து மாநில சட்டமன்றங்கள் மக்களவை வரைக்கும் தேர்தல் நடத்தணும்னு சொல்லக்கூடிய யோசனை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த யோசனை கடந்த 2 ஆண்டுகளாகவே 3 ஆண்டுகளாகவே பேசப்பட்டு வருகிறது. அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, சில மாநிலங்களுக்கு ஏற்கனவே பதவிக்காலம் முடிஞ்சிருக்கும், அவர் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சில மாநிலங்களில் பதவிக்காலம் வந்து இன்னும் வந்து 3 ஆண்டுகள் இருக்கும், அவர்கள் வந்து முன்னாடி கொண்டு வந்தார். இப்ப நீங்க கேஎஸ்ஆர் வந்து அதுதான் நீங்க தெலுங்கானாவில் அதை செய்தார். ஆக்சுவலா முன்னாடி கொண்டு வந்து அந்த தேர்தலோடு வச்சு நடத்தி அவர் வந்து சந்திச்சார். அப்போ இதுல என்ன சிக்கல்னா, 2 விதமான சிக்கல் இருக்கு சார். ஒன்னு, அங்கே வாக்களித்தவர்கள் 5 ஆண்டுகளுக்கு சேர்த்து வாக்களித்தார்கள். அவர்கள் வந்து நீங்களுடைய சட்ட திருத்தத்தின் வாயிலாக நீங்கள் அதே ஒரு திருத்தங்களை கொண்டு வந்து 2த்தையும் சேர்த்து நடத்துவதின் வாயிலாக நீங்க வந்து ஒழுங்குபடுத்துகிறேன் அப்படின்னு நீங்க சொன்னா, அந்த பக்கம் மக்களுடைய உரிமைகள் என்ன? அவருக்கு கொடுக்கப்பட்ட உண்மையான மேண்டேட் வந்து 5 ஆண்டுக்கான மேண்டேட். நீங்க அதை வந்து குறைப்பதற்கு உங்களுக்கு எந்த வகையிலும் சட்ட ரீதியாக ஒரு தார்மீக ரீதியாகவும் உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. செயலுக்கு வந்த பிறகும் கூட இது போல ஒரு சிக்கல் நடக்கலாம் இல்லையா? யாராவது ஒருத்தர் வந்து உயிரிழக்கலாம், ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படலாம், கவிழலாம், எதுவும் நடக்கலாம் இல்லையா? நிச்சயமா நடைபெறலாம். இது வந்து இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர்கள் சொல்லக்கூடிய செலவுகள் பத்தி தான் நான் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்ப என்னன்னா, மத்திய மாநில அரசுகளுக்கான தேர்தலை தனித்தனியாக நடத்துவதன் மூலமாக செலவுகள் ஏராளமாக கூடிக்கொண்டே போகின்றன அப்படின்ற புள்ளியிலிருந்து தான் இதை குறைப்பதற்கான வழிமுறை என்ற ஒன்று. இரண்டாவது என்னன்னா, கட்சிகள் மீண்டும் மீண்டும் எப்ப பார்த்தாலும் தேர்தல் மோட்லயே இருக்கிறோம், அவங்க வந்து வளர்ச்சி பணிகளுக்கு கவனம் செலுத்த முடியல. இந்த ரெண்டுமே அடிபட்டு போகக்கூடிய வாதங்கள். ஏனென்றால் தேர்தல் மோட்ல ஏன் நீங்க எப்ப பார்த்தாலும் இருக்கிறீங்க அப்படிங்கிற முதல் கேள்வி ஒன்று இருக்கிறது. நீங்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கோடு செயல்பட்டு உங்களுடைய பணிகள் போய் சேருவேயானால் அதுவே உங்களுக்கான பிரச்சாரமாக இருக்க போகிறது. நீங்கள் தனியே பிரச்சாரம் என்று ஒன்றை கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்று. இரண்டு, ஏன் தேர்தலுக்கான இவ்வளவு பெரிய செலவுகளை நீங்கள் செய்கிறீர்கள்? அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய தேசத்திலேயே தேர்தல் என்பது மிக 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 எளிமையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா ஆகட்டும், நியூசிலாந்து ஆகட்டும், அவர்களுடைய தேர்தல் செலவுகள் என்று இப்படிப்பட்ட ஒரு விரிவான கட்டமைப்பு இல்லாமல் தன்னார்வலர்களை அதிகமாக ஈடுபடுத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கிறது. இப்போ நம்முடைய தேர்தல் சீர்திருத்தங்களில் நாம் கவனிக்க வேண்டிய சிக்கல் உண்மையான தீர்வு வேறன்னு சொல்றீங்க? ஆமா, நிச்சயமா சிக்கல் உண்மை. பண செலவு இருக்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? பாதிப்புகளும் இருக்கின்றன. இதற்கான தீர்வுகள் நாம் நினைக்கக்கூடிய தீர்வுகள் அல்ல. சரி, நம்ம முடிக்க வேண்டி இருக்கிறது. அதற்கு முன்னால் உங்ககிட்ட இதற்கு நீங்க பதில் சொல்லலாம். இரண்டாவதாக, இன்றைக்கு வந்து மாநில கூட்டணி கட்சிகள், உங்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபி வந்து அதற்கு மாறுபட்ட பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து வெற்றி பெற்று வந்து ஆட்சி அமைத்தால் எந்த மாதிரி அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் உங்களால்? எப்படி அதை வந்து அணுக போறீங்க? வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவது உண்மை, அது நாளை நடக்க போகுது. கூட்டணி அமையறதுக்கு முன்னாடியும் அவங்க கொள்கைகள் என்னன்னு நமக்கு தெரியும். கூட்டணியை அமைச்சு உடனேயே ராமதாஸ் ஐயா வந்து அவருடைய கோரிக்கைகள் என்னன்னு 10 அம்ச கோரிக்கைகளை கூட்டணி அமையும் பொழுதேவும் சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட தேர்தல் அறிக்கையிலும் வெளிப்படையா அதிமுகவும் சொல்லியிருக்கிறாங்க, பாமகவும் சொல்லியிருக்காங்க. எது நடக்கும்ன்ற தெளிவு மக்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். எல்லா பிரச்சனைகளுமே வந்து விவாதிக்கப்படும், அவங்களும் வந்து வருவாங்க. அண்ட் மக்களும் வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இட் இஸ் நாட் தட் அவங்களோட ஐடியாலஜி ஜெயிக்கணும், நம்மளோட ஐடியாலஜி ஜெயிக்கக்கூடாது, அப்படி இல்லை. எல்லாமே விவாதத்துக்கு உட்பட்டது, காலத்துக்கு உட்பட்டு மக்கள் மனநிலைமையே மாறும். மக்களுக்கே வந்து எது தேவைன்றது புரியும். சமீபமா நீங்க எதை குறிப்பிடுறீங்கன்னு தெரியுது. சமீபமா பிஜி ரிசல்ட்ஸ், நீட்டினுடைய பிஜி ரிசல்ட்ஸ் வெளியில வந்திருக்கு. அதுல தமிழ்நாடுல இருந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்திருக்கு, இதனால எவ்வளவு நன்மை வந்திருக்குன்றதே ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் மக்கள் கிட்ட இப்ப போயிருக்கு. மக்களுக்கு இப்ப மனநிலைமை இப்படி இருக்கலாம். சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பையே வந்து மக்கள் ஏத்துக்க கூடாத அளவுக்கு எதிர்க்கட்சிகள் வந்து அவங்களுடைய டிவி மூலமாவும் சமூக வலைதளங்கள் மூலமாவும் மக்கள் மூளையை செலவை பண்ணலாம். ஆனா எந்த தேர்தல்கள் வேணா மாறலாம். ஆனா தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவர்களும் சரி, அவங்களோட பெற்றோர்களும் சரி, நிதர்சனமா அதனுடைய ரிசல்ட்ஸ் அவங்க வீட்டுல பார்ப்பாங்க. அதனால காலம் வந்து இதுக்கு நிச்சயமா மக்களுக்கு தேவையான நன்மையை செய்யும் அளவுக்கான சூழ்நிலை நிச்சயமா அமையும். நாங்க எந்த கொள்கையுமே வந்து யாருமே அவங்கவுங்க கொள்கையை வந்து நாங்க குறை சொல்லல. நேயர்களே,
நாம் நடத்துகின்ற இந்த விவாதத்தில் எந்தெந்த அரசியல் கட்சிகள் என்னென்ன வாக்குறுதிகளை தருகின்றன, நீங்கள் நினைக்கின்ற உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகளை எவை நிறைவேற்ற உள்ளன என்பது பற்றி நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். இந்த விவாதம் உங்களுடைய வாக்குரிமையை நீங்கள் செலுத்துவதற்கு, யோசிப்பதற்கு பயன்படும் என்ற நம்பிக்கையோடு இதை நிறைவு செய்கிறோம். இதில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும் திரு மீனாட்சி அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் நாளை இரவு 7:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.